செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் தாய் இல்லாத நேரத்தில் மகனுக்காக தந்தை பால் காய்ச்சிய போது சிலிண்டர் வெடித்து சிதறியதில் பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் பால் காய்ச்ச முயன்ற போது கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் தந்தை மற்றும் 2 வயது குழந்தை ஆகிய இருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் மிகுந்த சோகமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காட்டாங்குளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் பாரதி 32. இவரது மனைவி உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சைக்காக தனது தாய் வீட்டுக்கு சென்ற நேரத்தில் வீட்டில் பாரதியும் அவரது 2 வயது மகன் திருக்குமரனும் மட்டும் இருந்திருக்கிறார். அப்போது குழந்தையானது பால் கேட்டபொழுது குறிப்பாக இன்று காலை மகனுக்கு பால் காய்ச்சுவதற்காக பாரதி அந்த கேஸ் அடுப்பை பற்ற வைத்திருக்கிறார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டரானது வெடித்து சேர இருக்கிறது. அந்த சிலிண்டர் சத்தமானது மிகப்பெரிய சத்தமாக அந்த பகுதியில் கேட்டிருக்கிறது. இந்த விபத்தின் கோரத்தினால் பாரதியின் மாடி வீடு முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து பலத்த சேதமடைந்திருக்கிறது. வெடித்த சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வீட்டுக்குள் விரைந்து தீயில் சிக்கியிருக்கக்கூடிய பாரதியும் குழந்தையும் திருக்குமரனையும் பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். இதனால் விபத்தில் இருவருக்குமே உடல் முழுவதும் 40% தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு உடனடியாக தகவல் சொல்லி 108 ஆம்புலன்ஸ் மூலமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அப்போது இவர்களுக்கு இந்த விபத்து குறித்து மறைமலைநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.